வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது 72 ஹவர்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஹேங் ஓவர் படம் மாதிரி ஒரு பேச்சுலர் பார்ட்டியை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி மூவி. கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ 40+ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ப்ரொமோஷனுக்கு ஆவலாக வெயிட் பண்ணும்போது, நீ இந்த ஜென்சியோட ட்ரெண்டிலே இல்லை, உன்னோட அவுட்புட் எல்லாமே அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. ஸோ எப்படியாவது அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. அதாவது ஒரு குரூப்பில் இவர் ஆட் பண்ணப்பட்டிருப்பாரு. அதில் வந்து ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட பேச்சுலர் பார்ட்டிக்காக மியாமிக்கு கூப்பிடுறாங்க. இவரும் வந்து இதை ஒரு சான்ஸாக வச்சு தன்னோட வோட்கா கேம்பெயினிங் ஆடை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கிளம்பி போகிறாரு. போன இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்ன மாதிரியான அட்வென்ச்சரஸான நிகழ்வுகள் இருக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு பேச்சுலர் பார்ட்டியை மையமாக வச்சு ஒரு கதை, அதுவும் அட்வென்ச்சர் கலந்த ஒரு அடல்ட் காமெடின்னும் போது ஒரு ஜாலியான படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பில்ட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாக அந்த ட்ரிப்புக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதில் நிறைய இடங்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர பெரும்பாலான போர்ஷன்ஸில் சுத்தமாக சல்ப் எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சு. அட்வென்ச்சரஸாகவும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணாங்க. பட் நமக்கு அந்த வாவ் ஃபேக்டர் அப்படின்றது சுத்தமாக இல்லை. இந்த ஹேங் ஓவர் படம்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்தில் சுத்தமாக ஏற்படவே இல்லை. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் போக போகலாம் என்ன நடக்க போகுது, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர ப்ரெடிக்டபிளாகவே இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான ஒரு ட்ராமா தான். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடல்ட் காமெடி மூவி. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.